வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஊனுடம்பே ஆலயம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உடலும் உயிரும் இசைந்து இணங்கி இயங்கும் நிலையில் இணைக்கப்பெற்று வாழ்ந்து வருபவன் மனிதன். அற்புதமான தொகுப்பாக உள்ள உடல் அமைப்பு வியத்தகு ஆற்றல்களை உள்ளடக்கமாக கொண்ட உயிர் சக்தி, குறுகியும் விரிந்தும் நுணுகியும் இயங்கத்தக்க அறிவுத்திறன், இவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கருமூலம் பிறவித் தொடராக மேலும் மேலும் சிறந்து மிகவும் உயர்ந்த நிலையை எய்துள்ளன. ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு மனித உயிர்கள் இவ்வுலகுக்கு வந்துள்ளன. மன உணர்வை விரிந்த அளவில் வளர்த்து கொள்ளவும், அறிவில் முழுமை பெற்று இயற்கையை உணர்ந்து ரசித்து அதனோடு ஒன்றி வாழ்ந்து நிறைவு பெறும் நிலையான அமைதியை பெறவும் உள்நோக்கமாக அமைந்துள்ளதே மனித உயிர். அறிவின் உயர்வு பெற்று உயிரின் மதிப்பும் சிறப்பும் உணர்ந்து நிறைவு பெறுவதே மனித பிறவியின் நோக்கம் எனினும், அது வெற்றி பெற உடலை நலமோடும் வளமோடும் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமே. அருட்தந்தை அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் இறைவனே இந்த உடலை சீராக பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அறிவை கொடுத்திருக்கிறான் என்று அற்புதமான தன்னுடைய கவிதையில் எழுதியிருப்பார். 9 வாசல் வைத்து உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான், அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும், மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்து மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பிறப்பில் 8வது பிறப்பான கிருஷ்ணனை தெய்வமாக வணங்கியவர் 8வது பிறப்பாக பிறந்தவர் கண்ணதாசன். அதேபோல் நமது குருவானவர் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி பிறப்பில் 8வது. ஆனால் கவியரசர் கண்ணதாசன் அறிவுக்கு வேலை கொடு என்றார். 8வது பிறப்பாக வந்த நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அறிவுக்கு திருக்கோயிலை கட்டி மனித குலத்திற்கு ஒரு விழிப்பு நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உடல் ஆலயம் போல நாம் பாதுகாக்க வேண்டும், அதற்கு இறைவனே நமக்கு அறிவாக உள்ளே இருந்து வழிநடத்துகிறான் என்பதை அற்புதமாக சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.